எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் உலகத்தை ஜெயிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு தேவாவியானவர் எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவர். தயவு என்றால் இரக்கத்தின் அடிப்படையிலே நன்மை செய்வது. பாருங்க, மனுஷர் எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு மோசமானவங்கன்னு பார்த்து அவர்களுடைய தகுதியை வைத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால, தயவுள்ளவராக இருக்கிறதுனால, அன்புள்ளவராக இருக்கிறதுனால, அருமையானவர்களே, அவர் பெரியவராய் நல்லவராய் இருக்கிறதுனால, அதன் அடிப்படையிலே அருமையானவர்களே தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் வேதம் தயவு என்று சொல்லுகிறது. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் சொல்றாங்க, கடவுள் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, கடவுள் தண்டிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு அது பொருந்தாது. இயேசுவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகு பாருங்க, அதை பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டு சத்தியம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, மனுஷர்களை தண்டிப்பதற்கு பதிலாக தேவகுமாரனாகிய இயேசுவை தேவன் தண்டித்தார் என்று வேதத்தில் நாம வாசிக்கிறோம். ஆகவே பாருங்க, தேவன் இன்றைக்கு தயவுள்ளவராக இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறாரு. மனிதன் பாவம் செய்து கெட்டு போனா தண்டனைக்கு உரியவனாக மாறிவிட்டான் என்பது உண்மை. ஆனால் இரக்கத்தின் தேவன் மனிதனை தண்டித்து அருமையான நரகத்துக்கு அனுப்புவதற்கு பதிலாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அவரை கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியமான தேவனுடைய அன்பு. அருமையானவர்களே, இயேசுவை சிலுவையிலே தண்டிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தவிட்டார். அவரை பாதாளத்துக்கு அனுப்பினார். மனுஷன் பட வேண்டிய அத்தனை வேதனைகளையும் இயேசு பட்டு தீர்க்கும்படி பாருங்க, இயேசுவை தேவன் பாதாளத்துக்கு அனுப்பினார். இயேசு எல்லா தீமைகளையும் மனுஷருடைய சார்பாக அனுபவித்து தீர்த்து கணக்கு முடிச்சு 3ஆம் நாள் அவர் உயிரோட வந்தார். கவனிங்க, அந்த இயேசு அருமையானவர்களே, அவருடைய புண்ணியத்தினால இன்னைக்கு மனுஷர்களுக்கு தேவன் தயவு காண்பிக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறாரு, வியாதிகளை குணமாக்குகிறாரு, தரித்திரத்தை போக்குகிறாரு, சாபங்களை நீக்குகிறாரு. தேவ தயவு, காட்ஸ் குட்னஸ், தேவனுடைய நன்மை செய்கிற அந்த சுபாவம், இரக்கத்தின் சுபாவம், அன்பின் சுபாவம். அருமையானவர்களே, அது இன்றைக்கு மனிதர்களுடைய சார்பிலே வேலை செய்கிறது. மனிதர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார் இயேசுவின் பாடுகளுடைய அடிப்படையிலே. பாருங்க, இயேசு எரிகோ என்கிற ஒரு பட்டணத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் கூப்பிடுறான். பிச்சைக்காரன் மட்டும் இல்லை, அவன் குருடன். கூப்பிடுறான், இயேசுவே, தாவீதினுடைய குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பைபிளை நம்ம வாசிக்கிறோம், இயேசு நின்றார். கூட போனவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. அவங்கெல்லாம் போய் அவனை அதட்டுறாங்க, பேசாத, வாய மூடு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அதட்டுறாங்க. இயேசு நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் யார் அப்படி செய்வா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பெரிய அதிபர்கள் இருக்கிறாங்க,
பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, தேச தலைவர்கள் இருக்கிறாங்க, காரில் போகிறாங்க. ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டான்னா நின்றுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அவன் கிடக்கிறான் பிச்சைக்காரன், அவன் கத்திட்டே தான் கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுவாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை யோசித்து பாருங்க. எல்லாரையும் பார்க்கலும் பெரியவர், ராஜாதி ராஜா, அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. குருடன் பிச்சைக்காரன் கூப்பிடுறான், நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் அழைத்து வர சொன்னார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறான், ஆண்டவரே என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறான். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்றாரு. கண் திறக்கப்பட்டவனாய் இயேசுவின் பின்னால அவன் சென்றான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், அதற்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கும் தேவன் எளியவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். இன்றைக்கும் கஷ்டப்படுகிறவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். இன்றைக்கும் இடுக்கத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வருகிறார். பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். மனுஷனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பிச்சைக்காரன் கூப்பிட்டான் இல்லையா, இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி, அந்த மாதிரி இயேசுவே எனக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும்னு சொல்லி சின்சியரா பாருங்க, சும்மா வாயாளவில் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறங்குமாண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அருமையானவர்களே, கர்த்தர் இறங்குகிறார். ஏனென்றால் அவர் எல்லாரும் மேலும் தயவு உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவேன் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய தயவினால், தம்முடைய இரக்கத்தினால், தம்முடைய நன்மைகளினால், தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆத்மாவிலே அல்லது மனதிலே அருமையானவர்களே தேவனுடைய எண்ணங்களை உடையவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, நம்முடைய மனது தேவனுடைய வார்த்தைகளினால் வருகிற நல்ல எண்ணங்களால் நிரம்ப வேண்டும் என்று அருமையான கர்த்தர் ஆசைப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அருமையானவர்களை கர்த்தர் மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. கவனிங்க, முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. அவரிடத்துல பாரபட்சமே கிடையாது. இவங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்க கூடாது, இவங்களை உயர்த்தணும், அவங்கள விட்டுறணும் அப்படின்றதெல்லாம் கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. அருமையானவர்களே, தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. பாருங்க, எல்லாரையும் கர்த்தர் அருமையானவர்களே நேசிக்கிறார் என்பதை தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் உயர்ந்த நல்வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை அளந்து வச்சிட்டாரு அப்படின்னாரு. எங்க போய் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. பாருங்க, தாராளமா சொல்றாரு, ஆட்டுக்கு ஆண்டவர் வாழை அளந்து வச்சது மாதிரி ஆசீர்வாதத்தை எனக்கு அளந்து வச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. கவனிங்க, இது வேதத்துக்கு பொருந்தாத ஒன்று. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தர் விசுவாசியருக்கு அளந்து வச்ச அளவு, ஆசீர்வாதத்தின் அளவு. எத்தனை மடங்குங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். 1000 மடங்கு. அருமையானவர்களே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 1:11. கவனிங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் அருமையானவர்களே உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த உயர்ந்த வாழ்க்கை, அந்த சிறந்த வாழ்க்கை, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை
எப்படி வருகிறது, எப்படி விசுவாசிகளுக்கு வந்து கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அந்த உயர்ந்த அந்த நன்மைகள் அருமையான உயர்ந்த எண்ணங்களாக, அந்த தேவனுடைய உயர்ந்த ஆசீர்வாதங்கள் உயர்ந்த எண்ணங்களாக முதலாவது அது விசுவாசிகளுக்குள்ளே வருகிறது. நல்ல எண்ணங்களாக முதலாவது விசுவாசிகளுக்குள்ளே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இந்த நல்ல எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னா, தேவனுடைய நல்ல வார்த்தைக்குள்ளே இருந்து வருகிறது. கவனிங்க, தேவனுடைய நல்ல வார்த்தைக்குள்ளே இருந்து நல்ல எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்பும் போது அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். முதல்ல நம்முடைய மனசு தான் பாருங்க நல்ல எண்ணங்களால் நிரம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தைகள் மிக 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 முக்கியம். வேதத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம். திருப்புவோம் சங்கீதம் 138 2வது வசனம் பாருங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உமது வார்த்தையை நீர் மைமைப்படுத்தி இருக்கிறீர். நீ தமிழில் ரொம்ப பிரமாதமாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. சில மொழிபெயர்ப்புகள் அவ்வளோ நல்லா இருக்காது தமிழில், ஆனால் சில மொழிபெயர்ப்புகள் இங்கிலீஷை காட்டில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆம்பிளிஃபைட் பைபிளில் இன்னும் கொஞ்சம் நல்லா வருகிறது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் விதமாக வருகிறது, யூ ஹேவ் எக்ஸால்டட் யுவர் வேர்ட் above all else, you have magnified your word above all your name. தமிழில் சொல்றேன், நீர் எல்லாவற்றை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை உயர்த்தி இருக்கிறீர். உம்முடைய எல்லா நாமத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் அருமையானவர்களே வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கும் போது, கர்த்தர் வார்த்தையை உயர்த்தி வைத்திருக்கும் போது, இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்கள் உபவாசத்தையும் ஜெபத்தையும் உயர்த்திட்டு இருக்கிறாங்க. உபவாசம் தான் முக்கியம் பிரதர், ஜெபம் தான் முக்கியம் பிரதர். ஜெபிச்சிங்களா, கண்ணீர் விட்டீங்களா, கர்த்தர் சமூகத்தில் அழுதீங்களா, அதை தான் முக்கியப்படுத்துறாங்க. கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தர் வார்த்தையை உயர்த்தி இருக்கும் போது இவங்க வேற எதையும் ரொம்ப பிரதானமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறதுனால பாருங்க, கர்த்தரோட ஒத்து போக முடியல, கர்த்தரோட அக்ரி பண்ண முடியல. கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாரு, இவங்க வேற எங்கேயோ இருக்கிறாங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கை நழுவி போயிருது பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாம போய்விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் ஒரு இடம் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லல. பாஸ்டர் நான் நல்லா உபவாசிப்பேன் பாஸ்டர், பாஸ்டர் நல்லா நல்லா ஜெபிப்பேன் பாஸ்டர், ரொம்ப நல்லது சிஸ்டர், ரொம்ப நல்லது பிரதர், நல்ல உபவாசம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் ஒரு இடம் இருக்கதான் செய்யுது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான உயர்ந்திருக்கிறது, பிரதானமான ஒரு இடத்துல இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, வாசிக்கலாம் நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. கவனிச்சிங்களா? வசனத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கவனிங்க, வசனத்தை கேட்கும் போது என்னங்க நடக்குது? வசனத்தை கேட்கும் போது அருமையானவர்களே விசுவாசம் வருகிறது இல்லையா? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வரும் இல்லையா?
தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்கிறாரு. ஆனா வார்த்தையவே கேட்கலன்னா நீங்க விசுவாசிக்கவே முடியாது. விசுவாசம் உங்க உள்ளத்துக்குள்ள இருப்பதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா வார்த்தை இல்லையே. நான் வசனத்தை கேட்க மாட்டேன், ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்ட்டேன்னா கர்த்தர் சொல்றாரு பதில் கிடைக்காதுப்பா. இது அந்த ரூட்ல நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கவனிங்க, வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப ஜெபம் வலிமையான ஜெபம், வல்லமையான ஜெபமா இருக்கணும்னா வார்த்தை மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை மறந்துடக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாருங்க, நம்ம இஷ்டம் போல அலைஞ்சோம் இல்லையா? நம்முடைய எண்ணம் என்னன்னா, என்னுடைய வேர்டு தான் ஃபைனல், நான் சொல்றது தான் ஃபைனல், யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், நானே ராஜா நானே மந்திரி. அப்படிதான் வாழ்ந்தோம். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்படிதான் வாழ்ந்தேன். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த ஆசீர்வாத வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். தேவன் வார்த்தையாகவே இருக்கிறாரு இல்லையா? அந்த வார்த்தை என்கிற ஆசீர்வாத வட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வார்த்தைக்கு வெளியே ஆசீர்வாதங்கள் கிடையாது. ஆகவே அந்த வட்டத்தை விட்டு காலை வெளியே எடுத்து வைக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்றதுன்றது முக்கியம் கிடையாது. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி கர்த்தருடைய வார்த்தையை அவரை போலவே நான் மேன்மையாக எண்ணுவேனானால் நிச்சயமாக என்னுடைய பூலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாக தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தும். எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிற எண்ணங்களால் நிறைந்திருக்க வேண்டும். எண்ணங்கள் தான் விசுவாசம் மாறுது, விசுவாசம் தான் பாருங்க அறிக்கையா மாறுது. அப்புறம் அந்த அறிக்கை தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வருகிறது. இப்படிதான் கர்த்தர் வேலை செய்கிறார். திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் காட்ஸ் ஆபரேஷன். பாருங்க, தேவன் இப்படிதான் செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றை பார்க்கலும் முக்கியமான ஒரு ஸ்தானத்திலே இருக்கிறது. இப்போ அடுத்த பாயிண்ட் திருப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். கவனிச்சிங்களா? தீர்க்க தரிசனம்னு போட்டாங்க தமிழ்ல. ஆனா சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, வேர் தேர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்துல தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆனா இந்த இடத்துல தீர்க்க தரிசனம்னு சொல்லப்படல, தரிசனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய மக்கள் பாருங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில் இதை தீர்க்க தரிசனம்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா ஆவிக்குரிய வட்டாரத்தில்? பிரதர், கர்த்தர் என்னை பற்றி உங்கள்கிட்ட என்ன சொன்னார் பிரதர்? இல்லை, உங்களை பற்றி கர்த்தர் ஏன்ட்ட இப்படி சொல்லியிருக்கிறாரு சொல்லவா அப்படிங்கிறாங்க. கவனிங்க, அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ண சொன்னாரு, இந்த மாப்பிள்ளையை தான் மேரேஜ் பண்ண சொன்னாரு, கர்த்தர் சொன்னார் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அநேகருடைய விருப்பு வெறுப்புகளை மற்றவங்க மேல திணிக்கிறதுக்கு தீர்க்க தரிசனத்தை ஒரு வழியாக பயன்படுத்துகிறார்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில். நல்லா கவனிங்க, அது தீர்க்க தரிசனமே கிடையாது. ஒரு முறை ஒரு டாக்டர் அம்மா பாருங்க, ராஜாஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர்,
நான் நம்ம சர்ச்சுக்கு வர்றேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து என் ஆஃபீஸ் ரூமில் எனக்காக ஒரு ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் பாருங்கள். போய் அந்த அம்மாவுக்கு டாக்டர்ஸ் ஆஃபீஸில் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்னை பற்றி கேட்குறாங்க, பாஸ்டர் என்னை பற்றி ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களை பற்றி ஆண்டவர் ஏன்ட்ட எதுக்குங்க சொல்கிறாரு? உங்கள் உள்ளத்துக்குள்ளே தானே அவர் இருக்கிறாரு, நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களே. உங்கள்கிட்ட பேசாமல் ஏன்ட்ட பேசுவாரா? ஆண்டவருக்கு நட்டு கலந்து போச்சா? அவரை போல சொஸ்த புத்தி உள்ள ஒரு ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நல்லவர் சோபரா திங்க் பண்ற ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அதனால உங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு, உங்க உள்ளத்திலிருந்து உங்ககிட்ட சொல்லுவாரு ஒழிய உங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லவே மாட்டார். இன்னைக்கு மக்கள் பாருங்க, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அடுத்தவங்ககிட்ட போய் பேசி ஒரே சண்டை, ஒரே லடாய், இப்படிதான் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் யாரை பற்றியும் யார்ட்டையும் போய் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. நல்லா கவனிங்க. ஒருவேளை ஒருத்தன் கர்த்தரை மறுதளிச்சிட்டு போனான்னா, எனக்கு வேணாம், நான் கர்த்தரை நான் வந்து மறுதளிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான்னா, ஒருவேளை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி போய் அவன்கிட்ட பேசுப்பா, அவன் வந்து இந்த ஜீவனுக்குள்ள திரும்பவும் வருவதற்கு அவனுக்கு உதவி செய்ய, அவனுக்கு ஆலோசனை சொல்லு, அவன் இந்த மாதிரி மறுதளிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கர்த்தர் என்ன செய்யலாம், சில ஆட்கள்கிட்ட சொல்லி அவங்கள மறுதளித்தவனுக்கு நேராக நடத்தலாம். அவங்க போய் அவனுக்கு பாருங்க கண்டித்து சில காரியங்களை உணர்த்தலாம். அதெல்லாம் இருக்குது. ஆனா ஜென்ரலா அருமையானவர்களே யாரை பற்றியும் யார்ட்டையும் வெளிப்படுத்த மாட்டாரு. அப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன பாஸ்டர்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம்னா வேற ஒன்றும் கிடையாது, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? மறுபடியும் நல்ல மனசில் பதிச்சுக்கங்க. யாராவது வந்து உங்கள்கிட்ட ஆண்டவர் உங்களை பற்றி என்கிட்ட இப்படி சொன்னார்னு சொன்னால் எடுத்துக்காதீங்க. உங்களை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இங்கே சொல்லி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களை பற்றி என்ன சொல்லணுமோ அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்து உங்களோட என்ன செய்வார், சொல்லுவார். அப்போ எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவது தான் தீர்க்க தரிசனம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், தெளிவாக சொல்ல போனால், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் தீர்க்க தரிசனம். பிரசங்கன்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தீர்க்க தரிசனம் தாங்க சொல்றேன். நான் வசனத்தை புரிந்து கொண்டீர்களானால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு ரொம்ப ஒரு பெருமை என்னன்னா, ஜீவவார்த்தை ஆலயத்தின் மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை நன்றாய் புரிந்து கொள்வார்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தின் ஆவியையும் தெளிவின் ஆவியையும் கர்த்தர் இந்த சபைக்கு தந்திருக்கிறாரு. கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, இங்க சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம் கிடையாது, தரிசனம். ஒரு வாலிப தம்பி பாஸ்டர்கிட்ட வந்தானா, சொன்னானா, பாஸ்டர் எஸ்தரை திருமணம் பண்ணும்படி தீர்க்க தரிசனம் சொல்றாரு ஆண்டவர். எனக்கு எஸ்தரை பிடிக்கவே இல்லை, அதனால நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்டார். உடனே பாஸ்டர் சொன்னார், வீட்டுக்கு போ, அரை கதவை போட்டு நல்லா ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் வந்து உன் உள்ளத்தில் பேசுவார். ஆண்டவர் பேசுகிற மாதிரி நடந்துக்கோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஆலோசனை சொல்லி விட்டார். இவன் போனான், போய் அரை கதவை பூட்டிட்டு நல்லா ஜெபம் பண்ணா. பாருங்க, ஜெபம் பண்ணா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா. ஆனால் கர்த்தருடைய சத்தமோ அவருடைய ஆலோசனையோ அவனுக்கு எஸ்தரை கல்யாணம் பண்ணும்படி வரவே இல்லை. ஆனால் சாயங்காலம் ஜெபக்கூட்டத்துக்கு போனால் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நீ எஸ்தரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் வந்துச்சு. மறுநாள் பாஸ்டர்கிட்ட வந்தான், பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய் அரை கதவை பூட்டிக்கிட்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணேன், கர்த்தர் வந்து ஒரு பதிலும் எனக்கு கொடுக்கல,
எஸ்தரை கல்யாணம் பண்ணும்படி கர்த்தர் என் உள்ளத்தில் பேசவே இல்லை. ஆனால் ஜெபக்கூடத்துக்கு போனால் அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், எஸ்தரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி பாஸ்டர் சொன்ன மாத்திரத்தில் பாஸ்டருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே பாஸ்டர் கேட்டார், யாருப்பா தீர்க்க தரிசனம் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டார். இவன் சொன்னா, எஸ்தர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு அப்படின்னா. ஹலோ, என்ன குழப்படி பாருங்க. அதனால தான் அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம்னு யார்கிட்டயோ கர்த்தர் எதையோ சொல்லாருன்னு சொல்லிட்டு அங்கே ஓடக்கூடாது. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் நமக்குள்ளேயே இருக்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே கர்த்தர் நம்மோட பேசுவார், அவருடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார். அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இங்கே அருமையானவர்களே, தரிசனம் என்று வருகிறது. இந்த தரிசனம் அருமையானவர்களே எதன் மூலமாக வருகிறதுனா, அங்கேயே எழுதப்பட்டிருக்குது பாருங்க, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தரிசனம் என்பது கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். தரிசனம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, கர்த்தருடைய திட்டங்களை குறித்த ஒரு நிச்சயம். மனசுல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களை குறித்த ஒரு நிச்சயம், அது மனதிலே உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பாருங்க உட்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பும் போது, கர்த்தருடைய திட்டங்களை குறித்த ஒரு நிச்சயம் மனதிலே உண்டாகிறது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனா நீங்க வேதத்தை வாசிக்கிட்டே இருக்க அந்த பரிசுத்த வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயம் உங்க மனசுல இருக்கும். நான் பாவத்துல கால் வைக்க மாட்டேன், நான் பாவத்துக்கு இணங்க மாட்டேன். தேவனை நீதிமானாக மாற்றி இருக்கிறாரு, தேவனை பரிசுத்தவானா மாற்றி இருக்கிறாரு, பரிசுத்தத்தின் பாதையில் நடக்கும்படி தேவனை அழைத்திருக்கிறாரு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே பரிசுத்த எண்ணங்கள் மனதை என்ன செய்கிறது? நிரப்புகிறது. நல்லா கவனிங்க, பரிசுத்த எண்ணங்கள் மனதை நிறைக்கும் போது அதுதான் பரிசுத்தத்தை குறித்த தரிசனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அப்புறம் தொடர்ந்து பரிசுத்தத்தின் பாதையில போக ஆரம்பிக்கும், நீதியின் பாதையில போக ஆரம்பிக்கும். நீதியின் பாதையில் போகும்போது, பரிசுத்தத்தின் பாதையில் போகும்போது ஆசீர்வாதம் தொடரும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நல்ல கம்பீரமா வாழலாம் இல்லையா? பாருங்க, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதியின் பாதையில், அது ராஜ பாதை, அது ராஜாக்களுடைய பாதை. ராஜாக்களை போல கம்பீரமாய் வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேத வசனங்கள் மூலமாக பாருங்க நம்முடைய மனதிலே தரிசனமாக உண்டாகிறது. அப்புறம் அதன்படி என்ன செய்கிறோம்? வாழ ஆரம்பிக்கிறோம். அதே போல தான் ஆரோக்கியத்தை குறித்த எண்ணங்களும் அப்படிதான். ஆரோக்கியத்தை குறித்த வசனங்களை நீங்க கேட்டுட்டே இருங்க, பலனை குறித்த வசனங்களை நீங்க கேட்டுட்டே இருங்க. அதுக்கேற்ற பாருங்க தரிசனம் வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். உலகத்துல நிறைய வியாதிகள் இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க வியாதியில கஷ்டப்படலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுறேன், நீங்க வசனத்தை, அதாவது சுகத்துக்கு அடுத்த வசனத்தை மனசுல வச்சிருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் ஆரோக்கியத்துக்கு அடுத்த எண்ணங்களாகத்தான் இருக்கும். பயப்பட மாட்டீங்க. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை குறித்த சிந்தை உங்களை ஆட்கொள்ளுகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீர்களோ, நீங்க என்ன விசுவாசிக்கிறீர்களோ, நீங்க என்ன சிந்திக்கிறீர்களோ, நீங்க என்ன பேசுகிறீர்களோ அதன்படி உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் உங்க சார்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது அப்படின்னு மனசுல நீங்க திட்டமா யோசிக்கும் போது நான் சொல்லுகிறேன், வாதம் ஒருவேளை உங்க குடும்பத்தை மோதலாம், ஆனா விலகி ஓடி போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இன்னொரு முறை சொல்லுவோம், வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அருமையானவர்களே, இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை குறித்த பாருங்க அந்த எண்ணத்தை மனதிலே வைக்க வேண்டும். கர்த்தர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கங்கள் வைத்திருக்கிறாரோ அதை குறித்த ஒரு படம், மென்டல் பிக்சர்னு சொல்லுவாங்க, மனசுல ஏற்படுகிற படம். வசனத்தையே தியானிக்கும் போது
மனசில் ஒரு நல்ல படம் உண்டாகிறது பாருங்க. அதையே தியானிக்கிறோம். நம்ம உலகத்தில் 1000 சீர்கேடு இருக்குது, அதெல்லாம் மனசில் எடுக்கிறது இல்லை. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மனசில் நம்ம வைக்கிறோம், அதையே சிந்திக்கிறோம் பாருங்க. அதுதான் நம்முடைய தரிசனமாக மாறுகிறது. எவென்ச்சுவலா காலப்போக்கில் அதுதான் நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டான். வேத வசனங்களை நம்ம காத்துக்கொள்கிறோம் இல்லையா? பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பட்டது தேவனுடைய வார்த்தை, வெள்ளியை பார்க்கிலும் விலையேறப்பட்டது தேவனுடைய வார்த்தை, பொக்கிஷங்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது தேவனுடைய வார்த்தை. பிசாசு நம்மகிட்ட பறித்துட்டு போக விரும்புகிற அருமையான உன்னதமான அந்த பொருள் தேவனுடைய வார்த்தை. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் வேதத்தை காத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் திரும்ப திரும்ப நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்தை காக்கிறவனோ ஆசீர்வதிக்கப்படுகிறவன். வேதத்தை காக்கும் போது அதுக்குரிய எண்ணங்களை உடையவர்களாக மாறுகிறோம். அந்த எண்ணங்கள் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. இப்படிதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கவனிங்க, யாரோ ஒரு ஊழியக்காரர் வந்து நம்ம தலையில கை வைக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்துடுறது இல்லை. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை. வார்த்தைகளை சாப்பாடு மாதிரி உட்கொள்கிறோம், அதை குறித்த எண்ணங்களால் நிரம்புகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். அருமையானவர்களே, அந்த வார்த்தைக்கு உகந்த வார்த்தைகளை பேசுகிறோம். அதன்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, அவன் சொன்னபடி ஆகும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே பாருங்க, தேவனுடைய வார்த்தை குறித்த தரிசனம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இப்ப போவோம். தேவனுடைய வார்த்தை தான் தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு போங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அப்புறம் பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கும் தரிசனத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, அதாவது வசனம் இல்லை அப்படியே சொல்லிடலாம். வசனம் இல்லாததுனால தரிசனமும் இல்லை. கவனிச்சிங்களா? அருமையானவர்களே, உபவாசம் இருக்கலாம், ஆனால் வசனம் இல்லைன்னா தரிசனம் இருக்காது. ஜெபம் இருக்கலாம், ஆனால் வசனம் இல்லைன்னா தரிசனம் இருக்காது. தரிசனம் இருக்கணும்னா அருமையானவர்களே வசனம் இருக்கணும். தரிசனம் இருந்தாதான் மக்களுடைய வாழ்க்கை சீரடையும். தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போவார்கள். வாழ்க்கை சீரில்லாமல் போயிடும், சீர் ஒளிஞ்சு போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. இங்க வசனம் இல்லை, அதனால தரிசனம் இல்லை என்று நாம பார்க்கிறோம். வசனம் இல்லை, தரிசனம் இல்லாதனால இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை சீர்கெட்ட வாழ்க்கையாய் போனது என்று 1 சாமுவேல் முதல் 4 அதிகாரங்கள் சொல்லுகிறது. கவனமாக கேளுங்க. வசனம் இல்லை, தரிசனம் இல்லை, தேவனுடைய திட்டங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை, வாழ்க்கை குறித்த உயர்ந்த நோக்கங்கள் திட்டங்கள் மக்களுடைய மனதில் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, மக்களுடைய வாழ்க்கை சீர்கெட்டதாக இருந்தது என்று நாம பார்க்கிறோம். கவனிங்க, ஏலி அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் இருந்தான் இல்லையா? வயசான ஒரு ஆசாரியன் இருந்தான்னு நம்ம வாசிக்கிறோம். நல்ல ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ஊழியக்காரனோ இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை இந்த சமயத்தில். கவனிங்க, மோசே இருந்தாரு, மரிச்சு போயிட்டாரு. மோசைக்கு பிறகு யோசுவா வந்தாரு. அவரும் ரொம்ப வருஷமா இஸ்ரவேலருக்கு வார்த்தைகளை சொன்னாரு. இஸ்ரவேலர் தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு உணர்வோடு வாழ்ந்தாங்க யோசுவாவினுடைய நாட்கள்ல. அப்புறம் யோசுவா மரிச்சு போயிட்டாரு. அதுக்கு பிறகு 1-2 நியாயாதிபதிகள் இஸ்ரவேல நியாயம் விசாரிச்சாங்க. அதில் ஒருத்தன் கிதியோன் இல்லையா? அவன் கொஞ்ச நாள்
இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஆனால் அவன் ரொம்ப வல்லமையாக இருந்தான்ற மாதிரி ஜனங்களுக்கு போதிச்சான்ற மாதிரி நம்ம வேதத்தில் பார்க்கலாம். அவன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆனால் வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி யாருமே இல்லை யோசுவாவுக்கு பிறகு. சிம்சோன் வந்தான், அவன் மூலமாகவும் பாருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் அவனே பரிதாபமாக மரித்து போனான்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ யோசுவாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த நியாயாதிபதிகளின் நாட்களில் அருமையானவர்களே வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் இல்லை. நல்லா கவனிங்க, வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க எவ்வளோ முக்கியம். அதனால தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லாமல் இருந்தது. அதனால பாருங்க ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம். திரும்புங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், சீக்கிரம் 17 6வது வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 17:6. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். கவனிச்சிங்களா? ராஜா இல்லை, வல்லமையான தீர்க்கதரிசி இல்லை, வசனம் இல்லை, அதனால நல்ல தரிசனம் இல்லை. அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான், தரிசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். முடிவு என்னன்னா பாருங்க, சீரில்லாமல் போச்சு வாழ்க்கையில். இன்னொரு வசனம் பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 21:25. அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்தான்? வாழ்ந்து வந்தான். காரணம் வசனம் இல்லை, தரிசனம் இல்லை. இப்போ கவனிங்க, ஏலி என்கிற ஆசாரியனுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் பேர் ஓப்னி, இன்னொருத்தன் பேர் பினகாஸ். இந்த 2 பேரும் இவங்களுடைய நிலைமை என்னன்னா கர்த்தரை அறியவில்லை. அதான் பிரச்சனை. வார்த்தை தெரியல. ஏலி கூட தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கல. கவனிங்க. ஆகவே இந்த ஓப்னி பினகாஸ் என்கிற இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் அவங்க உயர்ந்த திட்டங்களை மனசில் அவங்க வைக்கல. சாதாரண மனிதர்களைப் போல கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று அவர்களை குறித்து வாசிங்க. சாதாரண மனிதர்களை பார்க்கலாம் கீழான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தான் நம்ம வாசிக்கிறோம். என்ன பண்ணாங்களாம்? தேவனுடைய காணிக்கையை அற்பமாக நினைச்சாங்களாம். தேவனுடைய காணிக்கையை அவரை கனம் பண்ணும்படி நம்ம கொடுக்குறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை போய் அற்பமாக நினைச்சு அதை பாருங்க, அதில் தங்களுடைய வெறுப்பை காண்பிக்கிறாங்க. அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற பெண்களோட தகாத விதத்தில் உறவு கொண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 2:25 பாருங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். பாருங்க, இந்த 2 பேரும் தகாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமாயிருந்தார் என்று நாம பார்க்கிறோம். இப்போ பெலிஸ்தர் என்கிற பொல்லாத ஜாதி இஸ்ரவேலர் மேல படையெடுத்து வர்றாங்க. கவனிங்க, பெலிஸ்தர் என்கிற பொல்லாத ஜாதி இஸ்ரவேல் மேல படையெடுத்து வந்த மாத்திரத்தில் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக மடங்கடிக்கப்பட்டார்கள் என்று நாம வாசிக்கிறோம். கவனிச்சிங்களா? வசனம் இல்லை, தரிசனம் இல்லை. இப்போ வாழ்க்கை எப்படி சீர்கெட்டதா போகுது பாருங்க. எதிர்ப்புகள் எதிரிகள் இவங்களை மேற்கொள்றாங்க. மேற்கொள்ளும் போது இந்த ஓப்னி பினகாஸ் என்ற 2 பேரும் ஒரே நாளில் மரிச்சு போயிடுறாங்க. ஒன் டே ஒரே நாளில் மரிச்சு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை,
தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அதை இந்த பெலிஸ்தர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதை போல துக்ககரமான ஒரு காரியம் இஸ்ரவேலருக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. கவனிங்க, ஏன்னா தேவனுடைய பெட்டி இருக்கிற வரைக்கும் தேவ பிரசன்னம் இருந்தது. இப்ப தேவனுடைய பெட்டியை அஞ்ஞானிகள் தூக்கிட்டு போயிட்டான். தேவ பிரசன்னம் போயிடுச்சு, தேவனுடைய மகிமை போயிடுச்சு. அருமையானவர்களே, இப்போ 2 பேர் செத்து போயிடுறாங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. இந்த செய்தியை ஒருத்தன் ஏலிட்ட வந்து சொல்றான். ஏலி பாருங்க என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அவன் சேர்ல உட்கார்ந்துருந்தவன் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் பிள்ளைகள் மறிச்சு போயிட்டாங்க, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு, தேவ பிரசன்னம் போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் பின்னால விழுந்துட்டானா. அதிர்ச்சியில் கழுத்து ஒடிஞ்சு அவன் மறிச்சு போயிட்டான். இப்போ பினகாசனுடைய மனைவி நிறை கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவ ஒரு ஆவிக்குரியவா, ஒரு விதத்தில் ஒரு உணர்வுள்ளவா. அவ கேள்விப்படுறா, புருஷன்காரன் மறிச்சு போயிட்டான், புருஷன்காரோடைய சகோதரனும் மறிச்சு போயிட்டான், மாமனாரும் மறிச்சு போயிட்டாரு, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு, தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாத்திரத்தில் அவளுக்கு பாருங்க அதிர்ச்சி ஆயிடுச்சு. நிறை மாச கர்ப்பிணி. அதிர்ச்சியான உடனே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சான். அந்த அதிர்ச்சியில் குழந்தை பிறந்த உடனே கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, பயப்படாத, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவள் அதை மனசுலே எடுக்கலை. அவளுக்கு என்னன்னா, இன்னும் இவ்வளோ பெரிய சீரழிவு, தேவனுடைய பெட்டியே போயிடுச்சே இஸ்ரவேலை விட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது அப்படின்னு சொல்லி அவ சொல்லுகிறா. சொல்லிட்டு பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறா, இக்கபோத் அப்படிங்கிற பேர் வைக்கிறா. இக்கபோத்னா மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. பாருங்க, அந்த அதிர்ச்சியிலேயே அவ சாகுறா. எவ்வளவு சீரழிவு பாருங்க. தேவனுடைய வார்த்தை இல்லை, தரிசனம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை, ஒரே சீரழிவு, அழிவு. இந்த மாதிரி காலகட்டத்தில் அருமையானவர்களே, தேவன் சாமுவேலை எழும்ப பண்ணுகிறார். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசிய தேவன் வந்து என்ன செய்கிறாரு, எழும்ப பண்ணுகிறாரு. அவனை எழும்ப பண்ணும்போது என்ன சொல்லுது பாருங்க வேதம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தரிசனம் தந்தருளினார். தரிசனம்னா நான் சொன்னேன் இல்லையா, வார்த்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, அதுதான் உண்மையான தரிசனம். ஆவிக்குரிய வட்டாரத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் ஒரு வெள்ளைப்புறாவை கண்டேன், நான் ஒரு கருப்பு காக்காயை கண்டேன்றாங்க. இப்படிலாம் சொல்றாங்க. கருப்பு காக்காயும் வெள்ளைப்புறாவையும் பார்க்கறதுக்கு தரிசனம் தான் வேணுமா? நான் சொல்றேன், வீட்டை விட்டு வெளியே போனாலே கருப்பு காக்காயை பார்க்கலாம். இது ஒரு பெரிய இது மாதிரி, ஏதோ ஒரு சொப்பனம் கண்டாங்களா, அதில் ஏதோ ஒரு காட்சியை கண்டாங்களா, அதெல்லாம் தரிசனம் இல்லைங்க. தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிச்சம். இங்க பாருங்க, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் அருளினார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் சாமுவேலுக்கு தன்னை வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிறார். சாமுவேல் தரிசனமுடையவனாக மாறுகிறான். அருமையானவர்களே, சாமுவேல் வளருகிறான். வளர்ந்து அவன் என்ன பண்றான், தேவனுடைய நன்மையும் பிரியமான அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கிறான். பாருங்க, அவன் சொல்றான், நானும் நன்மையும் செவ்வையுமான வழியை உங்களுக்கு போதிப்பேன் அப்படிங்கிறான். ஜனங்களுக்கு போதிக்கிறான். நல்ல கவனிங்க. இப்போ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை இப்போதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
நல்ல தீர்க்கதரிசி மூலமா, நல்ல தேவனுடைய ஊழியக்காரன் மூலமா தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்றாங்க? ஜனங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் பெலிஸ்தர் மத்தியில் பெரிய வேலையெல்லாம் செஞ்சு அற்புதமா தேவனுடைய பெட்டியை திரும்ப கொண்டு வந்துடுறாரு. இவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க? பெலிஸ்தருங்க, தேவனுடைய பெட்டி நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த பெட்டி அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா அவங்க வல்லமையான ஜனங்களா இருந்தாங்க, இந்த பெட்டி நமக்கு வந்துருச்சுன்னா நாம வல்லமையான ஜனங்களா மாறிடுவோம்னு சொல்லி அவனுக்கு ஒரு அற்ப ஆசை பாருங்க. அதனால அந்த பெட்டியை கொண்டு போய் அவங்க சாமி கோயிலில் வச்சுட்டாங்க. சாமி கோயிலில் வச்சுட்டு காலையில் வந்து பார்த்தா அவங்க சாமி தலைகுப்புற கிடக்கிறாரு. என்னடா நம்ம சாமி தலைகுப்புற கிடக்கிறாரு, கைகாலெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குதுன்னு சொல்லி எடுத்து செவ்வை பண்ணி மறுபடியும் அதே ஸ்தானத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா செவ்வை பண்ண முடியாத அளவில் நொறுங்கி போயிட்டார் சாமி. இது எதை காண்பிக்கிறது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம தேவனுக்கு ஒப்பானவன் எவனுமே கிடையாது. நம்ம தேவனுக்கு ஒப்பானவன் எவனுமே கிடையாது. பைபிளில் போட்டிருக்குது, விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க. ஆகவே பயந்துட்டானுங்க. அதோட அந்த கோயிலை மூடிட்டாங்களாம். பயந்தது மட்டும் இல்லை, கர்த்தர் அந்த பெட்டி நிமித்தமாக வாதை அனுப்புனாராம். மூலவியாதி, பைல்ஸ், மூலவியாதினால வாதிச்ச மாத்திரத்தில் ஐயோ ஆளை விடுங்கப்பான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? பெட்டியை இஸ்ரவேலுக்கு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. சாமுவேல் உருவெடுத்துட்டான், வார்த்தையின் வெளிச்சம் வந்து விட்டது, வார்த்தை குறித்த போதனை மக்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. அருமையான பெட்டி திரும்ப வந்துருச்சு, மகிமை திரும்ப வந்து விட்டது. இருக்கிறீங்களா? இப்போ பாருங்க, சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார். கவனிங்க, இப்ப எல்லாம் திரும்ப வந்துருச்சு. வசனம் வந்துருச்சு, தரிசனம் வந்துருச்சு, தேவனுடைய பெட்டி வந்துருச்சு, மகிமை வந்துருச்சு, தேவ பிரசன்னம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்பவும் பெலிஸ்தர் வர்றாங்க. என்ன அர்த்தம்? பிசாசு எந்த நேரத்திலையும் சில போராட்டங்களை கொண்டு வர்றது தான் செய்வான். அவன் அதுக்கு தான் இருக்கிறான். ஆகவே எல்லாம் நல்லா இருக்குது, எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிலாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. பிரச்சனையை பிசாசு கொண்டு வரலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஏறி மிதிக்க நான் உனக்கு உதவி செய்வேன், நீ அதை ஜெயிக்க நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நம் பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யாரு? கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறாருங்க. கர்த்தர் நம்ம கட்சியில் இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கோஷ்டியில் இருக்கிறாரு. நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. வரலாம், எதிர்ப்பு வரலாம், எதிரிகள் வரலாம். பாருங்க, பெலிஸ்தர்கள் வந்தார்கள். இப்போ சாமுவேல், நல்ல கவனிங்க, சாமுவேல் அருமையானவர்களே, அவசர அவசரமா ஜெபிக்கிறதுக்கு போறதுக்கு பதிலாக முதல்ல என்ன பண்றான்? ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறான். கவனிங்க, பலியிட்டு அந்த ரத்தத்தின் அடிப்படையில் அவன் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறான். நல்லா கவனிங்க, ரத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அதன் மூலமா என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே எங்களுக்கும் உமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நாங்கள் உம்முடைய ஜனங்களாயிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எங்கள் எதிரிகள் எல்லாரையும் நாங்கள் மேற்கொள்வோம்.
அதுதான் சாமுவேலுடைய விசுவாசம். அதனால தான் பாருங்க, முதல்ல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அருமையானவர், இன்னைக்கு நாம ஜெபிக்க போகும்போதெல்லாம் ஆட்டுக்குட்டி அடிக்கிறது இல்லை. ஏன்னா தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நாம ஆட்டுக்குட்டியை அடிச்சு பலி செலுத்துறது இல்லை. ஆனா ஜெபத்தில் வரும்போது அந்த இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இயேசுவின் ரத்தத்தின் அஸ்திபாரத்தில் நின்றுட்டு தான் ஜெபிக்கணும். அந்த இயேசுவின் ரத்தத்தினுடைய அஸ்திபாரத்தில் அருமையான அடிப்படையாக வச்சுதான் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவன் நமக்கும் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். கவனிங்க, சில ஆட்கள் என்ன ஜெபிப்பாங்கன்னா, ஆண்டவரே நான் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறேனே, நான் யாருக்கு என்ன தீமை செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பாருங்க கத்துட்டு போய் வாதாடிக்கிட்டு இருப்பாங்க. இது முறுமுறுப்பு, இது ஜெபமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ வந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை எடுத்துட்டு வரணும். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. சாமுவேல் பலி செலுத்துகிறான். பலி செலுத்திட்டு ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க வேகமா. 1 சாமுவேல் 7:10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுடக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் தோற்று போனார்கள். 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். என்ன வித்தியாசம்? 4ஆம் அதிகாரத்தில் வசனம் இல்லை, தரிசனம் இல்லை, தேவனுடைய பெட்டி இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இல்லை, தேவனுடைய மகிமை இல்லை, தோத்து போயிட்டாங்க. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீரட்டு போவாங்க. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் அருமையான வார்த்தைகள் வந்து விட்டது, தரிசனம் வந்து விட்டது, தேவ பிரசன்னம் வந்து விட்டது, தேவனுடைய பெட்டி வந்து விட்டது, தேவனுடைய மகிமை வந்து விட்டது. இப்போ எதிரிகள் கூட சண்டை போட்டா எதிரிகள் தோத்து போயிட்டாங்க, இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிற தரிசனம் நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றுகிறது. எத்தனை பேர் ஜெயிக்கலாம்னு விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னா வார்த்தைகளை மனதில் வைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்றாரு, ஆச்சரியமா இருக்குது இல்லையா? கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டார்கள், பட்டு விழுந்தார்கள். இன்னைக்கும் தரிசனத்தை உடையவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். மோசே சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்கள்னா படுத்து தூங்குவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. சும்மா இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் நிற்பீர்கள்னு அர்த்தம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகள் எனக்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். சொல்லி விசுவாசத்தில் நம்ம உறுதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. இன்னைக்கு கூட சில போராட்டங்கள் வழியா நீங்க போயிட்டு இருக்கலாம், சில பிரச்சனைகள் கூட நீங்க போயிட்டு இருக்கலாம். அருமையான இந்த வசனங்களை மனசுல வைங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. அருமையான யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி பிசாசுடையது, ஜெயம் உங்களுடையது. எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை சோதரிப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க 12வது வசனம். சாமுவேல் எவ்வளவு நன்றியுள்ள ஒரு ஊழியக்காரன் பாருங்க. 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். மறக்க மாட்டேங்கிறான். நல்ல கவனிங்க, நல்ல நன்றியுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் நாம. இன்னைக்கு சில போராட்டங்களோமா நம்ம போயிட்டு இருக்கும்போது கூட கடந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்பதை யோசித்து பார்க்கணும்.
எத்தனை மதில்களை தாண்டி வந்திருக்கிறீங்க? எத்தனை கோட்டை சுவரை கர்த்தர் இடிச்சு தள்ளி இருக்கிறாரு. அருமையானவர்கள், எத்தனை சேனைகளை உங்களுக்கு முன்பாக முறியடிச்சிருக்கிறாரு. எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறாரு. எபனேசரே உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? இவ்வளவு உதவி செய்த எபனேசர் இன்னைக்கு இம்மானுவேலராக கூடவே இருக்கிறாரு. எபனேசராக இருந்து அற்புதங்களை செய்தவர் இம்மானுவேலராக கூட இருந்து இன்னும் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் தரிசனம். கவனிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் தொழில் நல்லா இருக்கும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்கள் ஊழியம் நல்லா இருக்கும், உங்களுடைய சாட்சி நல்லா இருக்கும். இருக்கிறீங்களா? கர்த்தர் அருமையானவர்களே எபனேசராய் இருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இனிமேலும் உதவி செய்வார். இப்போ 14வது வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த ஏக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. எல்லாரும் சொல்லுவாங்க, திரும்ப கிடைத்தது. ஆரம்பத்தில் என்ன பண்ணானுங்க? வந்து போராடி இஸ்ரவேலை மேற்கொண்டு பாருங்க, இவங்க நிலம்புலங்கள் எல்லாத்தையும் பாருங்க அவனுங்க ஆக்கிரமிச்சிட்டானுங்க, அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க, பட்டணங்களை எடுத்துக்கிட்டானுங்கன்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்க. நம்ம நிலத்தெல்லாம் இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டான்னா நமக்கு எப்படி இருக்கும்? பெலிஸ்தர் வந்து இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களாம். ஆனால் இப்போ அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு, தரிசனம் வந்துருச்சு, தேவ பிரசன்னம் வந்துருச்சு. தேவனுடைய வல்லமை இவருடைய சார்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பெலிஸ்தரை மேற்கொண்டார்கள். இழந்து போன அந்த நிலங்கள் எல்லாம் திரும்ப கிடைத்தது. எல்லாரும் சொல்லுவோம், திரும்ப கிடைத்தது. உங்க வாழ்க்கையில் அப்படிதான். பணங்களை இழந்திருக்கிறீங்களா? நகைகளை இழந்திருக்கிறீங்களா? சொத்துக்களை இழந்திருக்கிறீங்களா? மீட்பர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. மீட்பர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. நீங்க இழந்து போனதெல்லாம், இழந்து போன அந்த நகையை, இழந்து போன அந்த பணத்தை, இழந்து போன அந்த நிலத்தை, இழந்து போன அந்த சொத்துக்களை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் உறக்க கரங்களை உறக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் திரும்ப வந்தது விட்டு ஓடிய போயிட்டானுங்க. ஒரு சகோதரன் இருக்கிறார் பாருங்க நம்ம சர்ச்சில். அவருடைய வீட்டில் அவர் ஒரு மனைவி வேலைக்கு போன நேரத்தில் திருடன் வந்து வீட்டை உடைச்சி நகையை எடுத்துகிட்டு போயிட்டானா. கிட்டத்தட்ட 40 பவுனுக்கு அதிகமான நகையை எடுத்துகிட்டு போயிட்டானா. அவர் பாருங்க ரொம்ப அதிர்ச்சியில் எனக்கும் பெரிய பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணார். நானும் பெரிய பாஸ்டரும் கிளம்பி போனால் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பீரோலாம் உடைச்சி நகையை எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அப்போ பெரிய பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த பிரதர்கிட்ட, பிரதர், கர்த்தர் மீட்பர், நீங்கள் இழந்து போனதெல்லாம் மீட்டு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. விசுவாசிங்க, அதைரியப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நீங்கள் இழந்து போன அந்த நகையை மீட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். பிரதர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பாஸ்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நல்லா இறுக பிடிச்சிக்கிட்டோம். மீட்பர் மீட்டு கொடுப்பார், மீட்பர் மீட்டு கொடுப்பார். இருக்கிறீங்களா? பாருங்க, இறுக பிடிச்சிக்கிட்டோம். 100 நாட்கள் கடந்து போயிடுச்சு, திருடன் பிடிபடவே இல்லை. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இனி எங்கெங்க கிடைக்க போகுது? நாட்கள் 100 தாண்டிடுச்சே, எந்த திருடனை போய் இன்னும் எங்கே போய் பிடிக்க போகிறீங்க? அவன் எவ்வளோ நகையை வச்சிருக்கிறானோ இல்லையோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன நகையை என்ன பண்ணானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் மீட்பர் மீட்டு தருவார். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி எங்கள் மீட்பர் இழந்து போனதையெல்லாம் மீட்டு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சாரான். அப்புறம் கொஞ்ச நாளில் பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்களாம், திருடனை பிடிச்சிட்டோம், அவன் உங்கள்கிட்ட இருந்து திருடி போன நகை ஒன்று கூட லாஸ் ஆகலை, எல்லாம் அப்படியே இருக்குது, வந்து எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்களாம். ஹல்லேலூயா.
மீட்பர் அருமையானவர்களே, பெரிய காரியங்களை செய்யணும்னா நாம் வசனத்தை மனசில் வைக்கணும், தரிசனமுடையவர்களாக இருக்கணும், தேவ பிரசனத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அருமையானவர்களே, தேவனோடு கூட வாழுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அருமையானவர்கள் வாழ்க்கை சீர்பெறும் என்று கர்த்தர் சொல்கிறார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் உள்ள இடத்தில் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்கள். தரிசனம் உள்ள இடத்தில் ஜனங்கள் சீர்பெறுவார்கள். நான் சொல்கிறேன், ஜீவ வார்த்தை ஆலயத்தின் மக்கள் எல்லாம் தரிசனத்தை உடையவர்கள், சீர்பெறுகிற சபை இது. ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் மனதில் வைக்க, தரிசனமுடையவர்களாக நாங்கள் வாழ, நீர் எங்களோடு இருக்கிறீங்கிற உணர்வோடு நாங்கள் வாழ எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தாவே, யுத்தம் உம்முடையது, ஜெயம் எங்களுடையது. நாங்கள் இழந்து போன நன்மைகள் எல்லாம் நீர் திரும்ப கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை சீரடைய செய்கிற தேவனாயிருக்கிறீர். தகப்பனே, விதமாக உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை சீர்பொருந்தின ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.